நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? தம்பி, யார்கிட்டமா கேட்குற? அண்ணன்ட்ட தானே கேட்குற, நல்லா கேளு. சார், வார்த்தைக்கு வார்த்தை ரோபோ சங்கர்ன்றாங்களே, சங்கர் உங்கள் பேர், ரோபோன்றது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா சார்? அதை பற்றி சொல்லணும்னா தம்பி இப்படி வாங்க சார். ஒரு 15 வருஷம் தம்பி, பாடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. டயட் கண்ட்ரோல் ரொம்ப தேவை உங்களுக்கு. ஓகே, ஒரு சப்போர்ட்டுக்கு தான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் 2 பேர் மேலே பார்க்குறீங்க? பிளாஸ்பேக் எனக்கு தான், நான் தான் மேலே பார்க்கணும், நீங்கள் என்னைய தான் பார்க்கணும். ஓகே ஓகே சார். அது சரி, கூப்பிட்டோன்னு உடனே வந்துடுறதா? ரெஸ்பான்சிபிலிட்டி வேணா? பொசிஷன் போ, பொசிஷனுக்கு போ. எஸ் சார். என் கதையை கேளு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு ஃபுல்லா மெட்டாலிக் பெயிண்ட தடவி, உடம்ப ஃபுல்லா ஆட்டி, சதைய ஆட்டி, மசில ஃபுல்லா தனித்தனியா டான்ஸ் பண்ண வச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன்ப்பா. அதனால தான்ப்பா அண்டையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பேர் ரோபோ சங்கர் பேர் இருந்துச்சு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு மற்றவங்கள மாதிரி பேசி என்னை மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது உங்க பாடி லாங்குவேஜ்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்க. நான் கத்து தர்றேன். அண்ணே இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ உங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, சொல்லி கொடுக்கும்போது முதல்ல எம்ஜிஆர்னா வாய் இப்படி 90 டிகிரிக்கு அப்படி அப்படி ஒதுங்கணும். எப்படி நீ செய்? கேவலமா இருக்கு. மாஸ்டர் என்ன சொல்றேனோ அது மாதிரி செய்யணும், புரியுதா? இதை பாரு, அப்படி போகணும். அதே மாதிரி யார்ட்டையாவது அன்பா காசு வாங்கினா எப்படி வாங்குவ? சார், பிச்சை எடுக்கிறேன்னு நினைச்சுக்குவாங்க. புரியுதா? மரியாதையா கேட்கும்போது அப்படி அப்படி ஒரு கை பின்னாடி ஒரு கை முன்னாடி அப்படி கொண்டு வந்துட்டு எச்சியை முழுங்கிட்டு அப்படின்னா எம்ஜிஆர். எங்க செய்? அப்படி செஞ்சுட்டு வாயில தண்ணியை வச்சுக்கிட்டே பேசணும். எப்படி தெரியுமா? என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளை. இப்ப அதே மாதிரி நடிகர் திலகம் ரொம்ப ரொம்ப பி கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். முதல்ல ஸ்டாண்டர்டிஸ்ல நிக்கணும். கையை பின்னாடி எடுக்கும், சொல்லாம கொள்ளாம எதையும் செய்யக்கூடாது. புரியுதா? சரி சார், சரி சார். கை கீழே போடும். டக்குன்னு இடுப்புல 2 பக்கம் கையை வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு அப்படி மேல பார்க்கணும். கண்ணை உருட்டணும் அப்படி. வாயில முட்டாய் போட்டுக்கிட்டு சதப்புனது அப்படி அப்படி பதப்புனா என்ன செய்வ? அப்படி செய்யணும். இப்ப அதே மாதிரி நடிகர் பிரகாஷ்ராஜ். ஓகே சார். இப்ப நம்ம ஓவரா சாப்பிட்டுருப்போம், வாமிட் எப்படி எடுப்போம்? அதுவும் காலுக்கு கீழே டெய்லி நைட்டு 10 மணிக்கு ஆம்லேட் போற மாதிரி எடுக்கக்கூடாது. அப்படி எடுப்போம். அதே வாமிட்ட 10 அடி தூரம் எகிரி எடுத்தேன்னா அடுத்த மூஞ்சில பொழிச்சுன்னு தெரிக்கணும். அப்படி எகிரி எடுத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் வரும். அப்படி அடுத்து துப்பிடக்கூடாது, புரியுதா? இப்ப எனக்கு வாமிட் வருது, அதை எப்படி எகிரி எடுக்கிறேன் பாரு. நாய் மாதிரி குலையக்கூடாது, வாமிட் எடுக்கணும், புரியுதா? சென்சேஷன், வாமிட் சென்சேஷன் வரணும். வா 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 வாடி செல்லம், ஐ லவ் யூ. தப்பு 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 தப்பா பேசாத, கையை அப்படியே வச்சுக்கணும், ஏதாவது உருட்டிக்கிட்டே இருக்கணும், புரியுதா? வாவ் வாவ் ஐ லவ் யூ செல்லம், ஐ லவ் யூ செல்லம். தட்ஸ் இட். சொல்லுங்க சரியா? முழுசா கேட்டுட்டு செய்யணும். ஓகே சார், ஓகே சார். அடுத்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு. ஓகே சார். பேசிக்கிட்டே இருக்கும்போது மூக்க பிடிச்சிக்கிட்டே பேசுறேன்னு வச்சுக்கவே, அப்படியே சிம்பு வயசு வரும். இப்போ நார்மலா பேசு. எனக்கு என்ன பிரச்சனைனாங்க, நான் மற்றவங்க மாதிரி கிடையாதுங்க, அப்படித்தானே பேசுவோம். இதையே மூக்க பிடிச்சிட்டு பேசுறேன் பாரு. ஆக்சுவலி எனக்கு என்ன பிரச்சனைனாங்க, நான் மற்றவங்க மாதிரி கிடையாதுங்க. எனக்கு எங்க அப்பா எனக்கு சொல்லித்தரல, ஆயா சொல்லித்தரல, அப்பத்தா சொல்லித்தரல, தாத்தா சொல்லித்தரல, யாருமே சொல்லித்தரலங்க. கையை அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கணும். ஆட்டலைன்னா சிம்புன்னு சொல்ல மாட்டாங்க. எங்க சொல்லு? ஓகே சார். பாத்ரூம்ல முக்கன மாதிரியே இருக்கு, அப்படி இருக்க கூடாது. டீசென்ட்டா பண்ணணும், பண்ணு. டீசென்ட்டா பண்ணணும் சொல்லிருக்காங்க, சொல்லிருக்காங்க. டீசென்ட்டா பண்ணணும். ஓகே சார், பண்ணு. ஓகே சார். எனக்கு என்ன பிரச்சனைனாங்க, நான் மத்தவங்க மாதிரி கிடையாதுங்க. எனக்கு நடிக்க தெரியாதுங்க. எங்க அப்பா சொல்லி கொடுத்ததாங்க எனக்கு தெரியும். அப்படி வரணும் சார். தலைவர் சார், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார். ஆமா சார். அவர் ரொம்ப ஈஸி. நிக்கும் போதே இப்படி ஒரு சாச்சுக்கு தான் நிக்கணும். பேசும்போது லேசா வாயை மட்டும் கோணிச்சுக்கணும்.
நேரா பேசினா நல்லா இருக்காது. அண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்றோம்ல, அண்ணே வணக்கம் சொன்னா நல்லா இருக்காது. அடே வணக்கம். அது ஜனகராஜ். நான் ஜனகராஜா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரஜினிகாந்த் நார்மலா அடே வணக்கம் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இதான் அது சாதாரண டைலாக். இது அப்படியே வாயை லைட்டா அப்படி கொஞ்சம் ஸ்லைட்டா வச்சு அப்படி சொல்லு. கண்ணா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இது எப்படி இருக்கு? அப்படி கந்தா இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இது எப்படி இருக்கு? போதும் போதும், லூஸ் மோகன் வர்றாரு அதுல. நீ பண்ணு. இந்த நீ பாஷா நேராவே நில்லு, ஏற்கனவே அப்படித்தான் இருக்க. நேரா நின்னு சொல்லு. இந்த பாஷா ஒரு தடவை பண்ணா ஒரு தடவை பண்ணவா? பண்ணலாம் கூடாது. ஒரு தடவை சரி சார், சொன்னா சொன்னா கண்ணா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. போதும் போதும், பாடி வீக்கா இருக்கு, போதும் விட்டுரு. இப்ப நம்ம அல்டிமேட் ஸ்டார் தலை. தலை. தலை நம்ம தலை. அவர் வாய்ஸ் எப்படி தெரியுமா? சின்ன டயலாக்னா கூட வாயை திறந்துக்கிட்டு தான் சொல்லணும். அப்பதான் அது அல்டிமேட் ஸ்டார். எப்படி தெரியுமா? அதே மாதிரி அப்படி கண்ணு அப்படியே அங்கிட்டு உருட்டிக்கிட்டே இருக்கணும். சாதாரண ஒரு டைலாக் தான். எப்படி வாயை திறந்துக்கிட்டு எமோஷனலா சொல்லணும். இடுப்புல கையை வச்சுக்கணும், அப்படியே கண்ணை உருட்டி பார்க்கணும். எதையோ அப்படி தேடுற மாதிரியே இருக்கணும். ஆமா, அப்படியே சார். அப்படி பயங்கரமா அப்படியே பரபரப்பா இருக்கணும். எப்படின்னா வரேன். செல்லா செல்லா, நான் பார்த்து பார்த்து வளர்ந்த வீட்டு மரம் இல்லை செல்லா, தானா வளர்ந்த காட்டு மரம். பெட்டர்னு நினைச்சா கோடாலி கூட சிக்கிக்கும். அதே போயா அப்படி. சூப்பர் சார். கடைசி அப்ப சாலமன் பாப்பியா இருக்கார்ல, அவர் வாய்ஸ் எப்படின்னா, கிராமத்துல மாடு மேய்ப்பீங்களா? 2 பேரும் மேய்ச்சிருக்கீங்களா மாடு? அப்படி மேய்ப்போம்ல, அந்த வார்த்தையை ஒவ்வொன்னையும் 2 தடவை சிரிச்சுக்கிட்டே சொல்லு. சாலமன் பாப்பியா வாய்ஸ் வரும். இப்போ ஒண்ணும் இல்ல, ஹே அப்படி இருக்குல்ல, இதை சிரிச்சுக்கிட்டே 2 தடவை வைப்ரேட்ல சொல்லு. ஹே அருமே, சாரி எருமே, நாளைக்கு சந்திப்போமா? அருமே. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். நான் என் கடமை தானே செஞ்சேன் சார். இதெல்லாம் நாங்க பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனா நீங்க பண்றது பார்க்க ரொம்ப ஜாலியா இருக்கு சார். தம்பி. இதை அப்படியே காப்பி அடிக்க கூடாது, புரியுதா? ஒவ்வொரு காமெடியனுக்கும் ஒரு தனி ஸ்டைல் வேணும், இல்லைன்னா காணாம போயிருவாங்க. பி கேர்ஃபுல். ஆமா சார். தம்பி, இதுல உனக்கு பிடிச்சதை எடுத்துக்க, உனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்க. அதுதான் நல்ல காமெடி எனக்கு அழகு. ஓகே, நெஞ்ச தொட்டுட்டீங்க சார். காமெடியட்டா பேசே சொல்லக்கூடாது. யாரா சொன்னது? டேபிட்.